என்ன பார்க்க போறோம்னா நம்ம டிப்ளமோ என் ஸ்கீமோட மேக்ஸ் 2 அரியர் பேப்பர். ஓகேவா? ஸோ அரியர் பேப்பரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் 4. ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா இந்த சம்மில் கேட்டிருப்பாங்க இன்டெரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், எக்ஸ் கியூப் சைன் 2x டிஎக்ஸ், தென் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 3x டிஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லேயே வந்து ஒரு 4 சம்ஸு ஒரு 5 சம் வரும். ஸோ இதுலேருந்தே மேக்ஸிமம் ஒரு 20 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணணும். ஸோ 14 மார்க்ஸ் வரும், 2 மார்க்கில் ஒன்று வரும், 1 மார்க்னு எழுதலாம். சரியா? ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக வந்து டிஃப்ரென்சியேஷன் தென் இன்டெரல் பேசிக்காக மாதிரி பார்ப்போம். என்னன்னா நார்மலாக எக்ஸ் கியூப் என்ன வரும்? எக்ஸ் கியூப்னா 3x ஸ்கொயர் தென் 6x தென் 6 0. ஸோ அதே மாதிரி சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2x தென் 2 0. தென் எக்ஸ் அப்படின்னா எக்ஸை பண்ணால் 1, 1 பண்ணால் 0. ஸோ இந்த 3 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் கியூப்னா 3x ஸ்கொயர் 6x 6 0. என்னன்னா பவரில் இருக்குது முன்னாடி வரும், பவரில் 1 கம்மி பண்ணணும். ஸோ இதான் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்னா பவரில் இருக்குது முன்னாடி வரும், பவரில் 1 கம்மி பண்ணுவோம். ஸோ மெயினாக எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் இது 3 படிச்சாலே போதும், இந்த சம்மை மட்டும் பண்ணிடலாம். ஓகேவா? தென் இன்டெரல் என்ன படிக்கணும்னா மெயினாக 2 விஷயம் தான். சைன் எக்ஸ் என்ன வரும்? மைனஸ் காஸ் எக்ஸ். தென் காஸ் எக்ஸ் என்ன வரும்? சைன் எக்ஸ். இது 2 மட்டும் மெயினாக பார்த்துருக்கு. இது நம்ம மோஸ்ட்லி சைன் எக்ஸ் காஸ் 2 தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இ பவர் இன்டெரல்ல இ பவர் எக்ஸ் என்ன வரும்? இ பவர் எக்ஸ் தான். அதே மாதிரி சப்போஸ் இன்டெரல் ஆஃப் இ பவர் 2x என்ன வரும்? இ பவர் 2x. அந்த நம்பரை கீழே போகணும் இன்டெரல்ல. ஓகேவா? இ பவர் எக்ஸ் பண்ணா இ பவர் எக்ஸ் தான். தென் இ பவர் 2x பண்ண போகிறோம் இ பவர் 2x. அந்த நம்பர் அப்படியே நம்ம கீழே போட போகிறோம். ஓகேவா? ஸோ இதான் பேசிக்காக இருக்க ஃபார்முலா. ஸோ டிஃபரன்சியேஷன் இன்டெரல் எதுக்காக சொல்கிறோன்னா இந்த சம்மர் போகிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சாலும் நம்ம சம்மர் போட முடியும். ஸோ டிஃபரன்சியேஷனில் எக்ஸ் கியூப் பண்ணால் 3x ஸ்கொயர் 6x 6 0. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x 2 0. எக்ஸை பண்ணால் 1 0. ஸோ இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம்முக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன இருக்கு? இன்டெரல் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இது ஆக்சுவலாக பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ணோம். நம்ம ஷார்ட்டாக எப்படி போகிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கொஷின் நல்லா கவனிச்சுக்கோ. கொஷின் பேப்பரில் இன்டெரல் போட்டு ஒரு எக்ஸ் டேர்மோ ஒரு காசு அப்படி இருக்கலாம், இல்லை எக்ஸ் இல்லை சைன், அப்படி இல்லைன்னா எக்ஸ் இ பவர். இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போடுறேன். ஒரு சைடு வந்து டி, ஒரு பக்கம் ஐ. ஸோ டிஃபரன்சியேஷன் தென் இன்டெரல். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர். இது அப்படியே எழுதிக்கோங்க. இங்க என்ன இருக்கு? காஸ் எக்ஸ். நம்ம இப்பதான் பார்த்தோம் டிஃபரன்சியேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னா 2x 2x பண்ணா 2 2 பண்ணா 0. இது அப்படியே எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா 2x 2x பண்ணா 2 2 பண்ணா 0. 0 வரைக்கும் நம்ம எழுத போறோம். நெக்ஸ்ட் காஸ். காஸ் என்ன இருக்கு? ஐ. ஐனா என்ன? இன்டெரல். இப்பதான் பார்த்தோம். சைனை பண்ணா மைனஸ் காஸ், காசை பண்ணா சைன். இங்க என்ன இருக்கு? காசு. அப்ப காசை இன்டெரல் பண்ணா வரும் சைன் எக்ஸ். தென் சைனை பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ். தென் மைனஸ் அப்படியே வரும், காசை பண்ணா சைன் எக்ஸ். ஓகேவா? ஸோ 0 எங்க இருக்கோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? இன்டெரல் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா சிம்பிள் போடணும். இங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளஸ், பிளஸ்ல ஆரம்பிக்கிறேன். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ ஸ்டார்டிங் பிளஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸோ பிளஸ் மைனஸ் மாறிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் விட்டுருங்க. பென்சில் எடுத்து ஒரு கிராஸ் மாதிரி போடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்மை விட்டுருந்தோம், என்ன பண்ணோம்? கிராஸ் போடுற. இப்போ என்ன பண்ற அப்படின்னா நீ கிராஸ் பண்ணத அப்படியே எழுத. என்ன இருக்கு? பிளஸ் பிளஸ் அப்படியே போடு. தென் எக்ஸ் ஸ்கொயர் இங்க என்ன இருக்கு? சைன் எக்ஸ். தென் இங்க என்ன இருக்கு? மைனஸ் 2x. ஸோ மைனஸ் 2x. இங்க என்ன இருக்கு? மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் 2. இங்க என்ன இருக்கு? மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? என்ன பண்ணி புரியுதா? ஸோ இங்க கிராஸ் பண்ண டேர்மை நான் அப்படியே எடுத்து அங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா?
லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ப்ளஸ் சி மட்டும் கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணி, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் போட்டால் கூட எனஃப் தான். ஸோ நல்லா நீங்கள் போட தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, இது ப்ராக்கெட் என்ன பண்ணலாம், சிம்பிளை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணலாம், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் இருப்போது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் மைனஸ் என்ன ஆகும், ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 2x cos x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 sin x ப்ளஸ் சி. ஸோ இவ்வளோதான் ஆன்சர், ஓகேவா?